ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தண்ணீருக்காக ஏங்கி பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் இருந்து ஆகார் கதறுகிறாள். ஆனால் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தண்ணீர் வருகிறது. ஆகாரின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் அவனுடைய மகனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணினார். இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, எந்தெந்த காரியத்தெல்லாம் நன்மைக்காக ஏங்கி தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளில் நீங்கள் கண்ணீரோடு நிற்கிறீர்களோ, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய கண்ணீரையும் காண்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகாருக்கு எப்படி எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு தண்ணீரை திறந்து கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நன்மைகளை கட்டளையிட்டு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதபடிக்கு தேவ சமூகத்திலே ஜெபித்து ஜெயமெடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.